உன் பாட்டி பண்ற குழப்பத்தை நினைச்சு நீ ஏன்பா சாப்பிடாம உன் உடம்ப கஷ்டப்படுத்திக்கிற? வா, வந்து சாப்பிடு ஆகாஷ். வாப்பா. ஆகாஷ், 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 ஆகாஷ். ஆகாஷ். தாரா, வந்துட்டியா? ஆகாஷ். தாரா, வாமா. என்ன திடீர்னு ஆகாஷ தேடி வந்திருக்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஃபர்ஸ்ட் உங்க பேரு ஆகாஷ் எங்கன்னு சொல்லுங்க. ஆகாஷ் அவன் ரூம்ல தான் இருக்கான். ஆகாஷ், விஷயத்த கேள்விப்பட்ட. நேத்து நைட்டு முழுக்க அந்த தென்றல் சித்து கூட தனியா தங்கிட்டு இருந்தாலாமே. இவளுக்கு எப்படி இது தெரியும்? தங்கினது மட்டும் இல்லாம அவ அந்த சித்துவ தான் மடியில படுக்க வச்சு கொஞ்சிட்டுலாம் இருந்தாலாமே. அத உங்க பாட்டி வீடியோ எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட காட்டினாங்களாமே. என்ன எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? நீங்க பாக்குறத பார்த்தா நான் தான் தாராவுக்கு இதையெல்லாம் தெரியப்படுத்துறேன்னு நினைக்கிறீங்க போல இருக்கு. அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. தாரா ரொம்ப புத்திசாலி. அதான் அவளாவே இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்திருக்கா. அப்படித்தானே தாரா? இப்ப அதுவா முக்கியம்? நான் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டேன். நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க ஆகாஷ். அந்த தென்றல் இவ்ளோ மோசமானவன்னு தெரிஞ்சும் நீங்க ஏன் இன்னும் அவளை வெறுக்காம இருக்கீங்க? நான் ஏன் தென்றல வெறுக்கணும்? அவ என்ன தப்பு பண்ணா? என்ன ஆகாஷ் பேசுறீங்க? ஒரு வயசு பொண்ணு இதுக்கு மேல வேற என்ன தப்பு பண்ணணும்? அந்த தென்றல் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம, அதுவும் அவங்க அம்மா கிட்ட ஆபீஸ் வேலைய ஊருக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு ஒரு ராத்திரி முழுக்க சித்து கூட தங்கி இருக்கா. இதெல்லாம் ஒரு நல்ல பொண்ணு செய்யற காரியமா? இப்படி ஒரு கேவலமான புத்தியோட இருக்கிற அந்த தென்றலை நினைச்சு நீங்க எந்நேரமும் மூழ்கிட்டு இருக்கீங்களே. உங்களுக்கு வெக்கமா இல்லையா ஆகாஷ்? You're crossing your limit. வேண்டாம், இதோட நிறுத்திக்க. தென்றல் சித்துவ கவனிச்சுக்கதான் அங்க போய் தங்கியிருந்தா. அதனால நான் அவளை தப்பா நினைக்கல. இப்போ இல்ல, எப்பவுமே நான் தென்றல தப்பா நினைக்கவே மாட்டேன். இது ஒரு காரணமா வச்சுக்கிட்டு எப்படியாவது
நீ என் கூட வந்து ஒட்டிக்கலான்னு கனவெல்லாம் காணாத. இங்க இருந்து கிளம்பு. முடியாது ஆகாஷ். இன்னைக்கு ராத்திரி முழுக்க உங்க ரூம்ல நான் உங்க கூடவே தங்கிட்டு நாளைக்கு கிளம்புறேன். சரியா? நீ ஆகாஷ் கூட ராத்திரி முழுக்க ஒரே ரூம்ல தங்க போறியா? என்ன பொண்ணுமா நீ? நீ யோசிக்கும் போதே உனக்கு ஒரு மாதிரி இது தப்பா தெரியலையா? அது எப்படி தப்பா தெரியும்? இப்ப உங்க பேரன் தானே சொன்னாரு அந்த தென்றல் ஒரு ராத்திரி முழுக்க சித்து கூட தங்கினது தப்பு இல்லன்னு. அதே மாதிரி நானும் உங்க பேரன் கூட தங்குறது தப்பில்லைன்னு தானே அர்த்தம். நான் சொல்றது கரெக்ட் தானே? சரி வாங்க, இப்பவே உங்க ரூம்ல போய் தங்கலாம். வாங்க வாங்க ஆகாஷ், வாங்க வாங்கன்னு சொல்றேன். ஏம்மா நில்லுமா, நில்லுட்டல. ஏம்மா நில்லுமா. பரவாயில்லையே, நாம கோடு போட்டு கொடுத்தா தாரா ரோடே போடுற. இப்படிப்பட்டவதான் ஆகாஷுக்கு பொண்டாட்டியா வரணும். ஏன் ஆகாஷ் நின்னுட்டே இருக்கீங்க? உட்காருங்க. நாளைக்கு காலையில வரைக்கும் இது உங்க ரூம் மட்டும் இல்ல, ஏன் ரூம் தான். இங்க நம்ம 2 பேருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. அப்புறம் மத்தவங்க யாரும் தயவு செஞ்சு எங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இங்க இருந்து கிளம்புங்களேன். நானும் ஆகாஷும் எங்க மேரேஜ் லைஃப பத்தி விடிய விடிய ஜாலியா பேசிட்டு இருக்க போறோம். ஆகாஷ், என் பக்கத்துல உட்காருங்க. வாங்க ஆகாஷ். தாரா, இப்ப மரியாதை இங்க இருந்து போறியா இல்லையா? முடியாது ஆகாஷ். நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்க போறவ தானே. அப்புறம் என்ன, இன்னைக்கு ஒரு ராத்திரி நான் உங்க கூடவே ஸ்டே பண்றேன். யாரோ ஒருத்தன் கூட அந்த தென்றல் ஒரு நைட் ஃபுல்லா தனியா தங்கும் போது உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற நானு ஏன் உங்க கூட தங்க கூடாது? தாரா, என் பொறுமை ரொம்ப சோதிக்கிற. ரூமை விட்டு போறியா இல்லையா? நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல ஆகாஷ். இன்னைக்கு ஃபுல் நைட் நான் உங்க கூட தான் ஸ்டே பண்ண போறேன். ஏய், திரும்ப திரும்ப இதையே சொல்லிட்டு இருக்க.
இப்ப நீங்க என்ன அடிச்சதுக்கு நான் உங்க மேல கோவம் தான் படணும். ஆனா எனக்கு கோவமே வரல. ஏன் தெரியுமா? இது நீங்க கட்டிக்க போறவ கிட்ட காட்டின உரிமை. இதே உரிமையோட நீங்க தென்றல் மேல கை வைக்கிறீங்களா? மாட்டீங்கல்ல? அவகிட்ட உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லைன்னு அவளுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா என்கிட்ட உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதான் உங்களையும் மீறி நீங்க என் மேல உரிமை எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த உரிமையில தான் என்ன நீங்க இப்ப அடிச்சது. இது போதும் ஆகாஷ், இனி நான் தான் உங்களுக்கு பொண்டாட்டி. போறேன். ஆனா தயவு செஞ்சு அந்த தென்றலை மட்டும் மறந்துருங்க. இனி எந்த ரீசனுக்காகவும் அந்த தென்றல் உங்களை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். அவளே நினைச்சாலும் நான் விட மாட்டேன். இனிமே உங்களுக்கு நான் தான், நான் மட்டும்தான் உங்களுக்கு பொண்டாட்டி. ஓகே, பாய். சித்து, கொஞ்சமாவது சாப்பிட்டு மாத்திரை போட்டுக்கோப்பா, அப்பதானே உடம்பு சரியாகும். சாப்பிடுப்பா கொஞ்சம். வேண்டான்னு சொன்னா கேளுமா. நடந்ததெல்லாம் நினைச்சா செத்துடலாம் போல இருக்கு. ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? இந்த மாதிரிலாம் நடக்கும் நம்ம யாரும் எதிர்பார்க்கலையே. வாயை மூடுமா. உனக்கு ஒரு மண்ணும் புரியாது. தென்றல் நிலைமையில இருந்து யோசிச்சுப்பாரு. எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சதுக்காக உங்களுக்கு இந்த அவமானம் தேவையா? இதுக்கு தாமா நேத்து நீங்க ஊருக்கு கிளம்பும் போதே சொன்னேன், என்ன நானே பாத்துக்கிறேன், தென்றல்லாம் இங்க இருக்க வேணாம். அது அவங்களுக்கு கேட்கல, நீயும் புரிஞ்சுக்கல. இப்ப என்னாச்சு பாத்தியா? அந்த ஆண்டாள் பாட்டி எப்படா தென்றலை பழி வாங்கலான்னு காத்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு இன்னைக்கு சரியான வாய்ப்பு கிடைச்சது, கரெக்டா பழி தீர்த்துருச்சு. அந்த பாட்டியோட பேச்சை கேட்டு தென்றலோட அம்மாவும் அப்பாவும் தென்றலை எப்படிலாம் அவமானப்படுத்திட்டாங்க. பாவம் தென்றல். அவங்கள அவங்க அம்மா தான் புரிஞ்சுக்கலன்னா உங்க அப்பாவும் எப்படி புரிஞ்சுக்காம போனாரு? தென்றல் காலையில இருந்து சாப்பிட கூட இல்ல, இன்னும் சாப்பிட்டுருக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்க அம்மா அப்பா அவங்க மனசை அந்த அளவுக்கு காயப்படுத்திருக்காங்க. என்ன நாள்ரா அது, கர்மம் முடிச்சாங்க.
எவ்வளவு கொடுமையா இருக்கு. சித்து, வேணாம், எனக்கு யாரோட ஹெல்ப்பும் வேணாம். இப்படி அடுத்தவங்களோட ஹெல்ப்பை எதிர்பார்த்து தான் இப்ப தென்றலுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டேன். முடிஞ்ச அளவுக்கு என்ன நானே பாத்துக்கிறேன். யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம். உன்னோட அம்மா கோபக்காரி, அதனால அவகிட்ட உண்மையை சொல்லாம ஊருக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு நீ இங்க வந்து தங்கின. ஆனா நான் உன்னை எல்லா வகையிலும் நம்பத்தான் நம்ம செஞ்சேன். அப்புறம் ஏமா என்கிட்ட அந்த உண்மையை சொல்லணும்னு தோணாம போச்சு உனக்கு? தென்றலோட அப்பா எப்படி தென்றலை புரிஞ்சுக்காம போனாரு? அவங்க மேல நம்பிக்கையும் மரியாதையும் நிறைய வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, அப்புறம் எப்படி ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. ஹலோ. ஹலோ, நான் சித்து பேசுறேன் சார். எதுக்குப்பா ஃபோன் பண்ண? போனை வைப்பா. சார் சார் சார், கட் பண்ணிடாதீங்க சார். ஒரு 2 நிமிஷம், 2 நிமிஷம் பேசிக்கிறேன் சார், ப்ளீஸ். என்ன சொல்ல போற? சார், தென்றல் மேல எந்த தப்பும் இல்லை சார். என் அம்மா திடீர்னு ஊருக்கு போயிட்டதால என்னோட அம்மா ஸ்தானத்துல இருந்து தான் சார் உங்க பொண்ணு இங்க வந்து என்ன கவனிச்சுக்கிட்டாங்க. யாருங்க போன்ல? சித்துவா? அவங்கிட்ட என்னங்க பேச்சு? முதல்ல அதை கட் பண்ணுங்க. கொஞ்சம் இரு லட்சுமி. கட் பண்ணிட்டா அமைதியா இருந்துருவானாம? திரும்ப திரும்ப உன் பொண்ணுக்கு கால் பண்ணுவான். தேவையா அதெல்லாம்? இரு, அவன் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு அவனாவே கட் பண்ணட்டும். இப்ப சொல்லு, என்ன சொல்ல போற? சார், உங்க பொண்ணை நீங்க எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு நீங்க அவங்களை புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அப்படிப்பட்ட நீங்களே இன்னைக்கு அவங்களை இவ்வளவு தூரம் காயப்படுத்திட்டீங்களே சார். பாவம் சார் தென்றல். அவங்க அம்மாவுக்கு பயந்து அவங்க கிட்ட உண்மையா சொல்லாம ஊருக்கு போறேன்னு போய் சொல்லிட்டாங்க. ஆனா உங்ககிட்ட தான் நேத்து நைட்டு உண்மையா சொல்லிட்டாங்களே சார். உங்ககிட்ட அவங்க உண்மையை முன்கூட்டியே சொன்னதுக்கு அப்புறமும் எப்படி சார் நீங்க அவங்களை நம்பாம போனீங்க? தம்பி, என்ன சொல்ற நீ? என் பொண்ணு நேத்தே என்கிட்ட உண்மையை சொல்லிட்டா. எப்பயா சொன்னா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? அப்போ நேத்துல இருந்து நீங்க உங்க வாட்ஸ்அப் ஓபன் பண்ணவே இல்லையா? வாட்ஸ்அப்பா?